எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் டே 2 பார்க்க போறோம். அதில் வந்து மார்க்கெட் ரிசர்ச் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம எப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து மார்க்கெட் ரிசர்ச் தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ரிசர்ச்னு பார்த்துக்கலாம். மார்க்கெட் ரிசர்ச் இஸ் தி அனலைசேஷன், டிடெக்ஷன் அண்ட் ட்ராக்கிங் தி அண்டர்ஸ்டாண்டிங் தி இன்ஃபர்மேஷன் ஆஃப் எ மார்க்கெட். நம்ம ஒரு மார்க்கெட்னா வந்து ஒரு பிஸ்னஸ். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அது வந்து சரியாக வருமா இல்லையான்ற ரிசர்ச் பண்ணி தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து மார்க்கெட் ரிசர்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து நான் சொல்லித்தரேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணணும். யாரெல்லாம் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லை இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு காம்படிட்டர்ஸை கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கூகுள்லேயே வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை நம்ம தேடினா அதில் வந்து ஒரு டாப் 5 ரிசல்ட்ஸ் வரும். அவங்க தான் நம்ம காம்படிட்டர்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட் பேஜில் வரவங்க வந்து நம்மளுக்கு ஒஸ்ட் காம்படிட்டர்ஸ் சொல்லிடலாம். 2 பேரையுமே வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். பெஸ்ட்டு அண்டு ஒஸ்ட் காம்படிட்டர்ஸை எடுத்துக்கணும். நம்ம எக்ஸல் ஷீட்டில் போடணும். டாப் 5 காம்படிட்டர்ஸை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒஸ்ட்டு 5 கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து டேட்டா அனலைசிஸ் சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இதை வந்து டிடெக்ஷன் பண்ணணும். இதை வந்து மார்க்கெட் டிடெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம டாப் 5 கண்டுபிடிச்சோம்ல, அதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் டிடெக்ஷன் பண்ணணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கூகுள்லேயே வந்து ரிவ்யூஸ் சொல்லியிருப்பாங்க. அவங்கவுங்க ரிவ்யூஸ் அவங்க ஸ்ட்ரென்த்து அண்ட் வீக்னஸ் அதை வச்சு ஓரளவுக்கு ஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கோர்ஸு நம்ம வாங்கி படிக்கிறது மூலமாக அவங்க எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அதை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி வந்து நிறைய வேஸில் வந்து நம்ம டிடெக்ஷன் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் வந்து மார்க்கெட் டிடெக்ஷன். அதே மாதிரி ஒஸ்ட்டு காம்படிட்டர்ஸுக்கும் வந்து நம்ம இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ட்ராக்கிங் எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இமெயிலில் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக அவங்க ஆட் காப்பி எப்படி எழுதுறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க சோஷியல் மீடியா பேஜஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக அவங்களுடைய ரீச்சர்ஸ் என்ன டெய்லி போஸ்ட் பண்ணுறதை பார்க்கலாம். அப்புறமா வந்து இன்கம் எவ்வளோன்னு நம்ம ஒரு எஸ்டிமேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து அவங்களோட வெப்சைட்டை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதன் மூலமாக வந்து அவங்க ட்ராக்கிங் பண்ணலாம். அவங்களோட நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுன்றதை வந்து இது மூலமாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறமா அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தி இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சிக்கணும். நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மூலிமா வந்து நம்ம டார்கெட் ஆடியன்ஸை வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதனால் நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணும்போது வந்து காசு நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகவே ஆகும். அதுக்கும் அப்புறம் வந்து ப்ரைமரி மார்க்கெட் ரிசர்ச் நம்ம பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து வர கஸ்டமர் கிட்ட ஒரு சர்வே மாதிரி எடுக்கலாம். அது மூலயமாவும் நம்ம வந்து ரிவ்யூஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அவங்கக்கிட்டே வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி நம்ம கேட்டு நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அதை இன்னும் குவாலிட்டியாக ஆக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக நம்ம ரிவ்யூஸை கலெக்ட் பண்ணி நம்மளுடைய பிரச்சனையை வந்து தீர்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணி ஒரு மார்க்கெட் ரிசர்ச் நம்ம பண்ணால் நம்மளோட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ இல்லை பிஸ்னஸ் ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்கள் பிஸ்னஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்கள் லீட்ஸ் வந்து கன்வர்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணலான்றதை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் ரெகுலராக வீடியோஸ் போட முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.